ஸோ இப்போ புதுசாக வந்து கேக் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க? விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஆர்கானிக்காக கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு எப்போவுமே டைம் இருக்குது. ஒரு ஸ்பேஸ் எடுத்து இது எப்படி நடக்குது, இது எப்படி நடக்கக்கூடாது, என்னென்ன இதோட சென்சிட்டிவிட்டிஸ் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட ஒரு கேக்குங்கிறதே வந்து ஒரு சோஷியல் ஐட்டம் தான். இப்போ நீங்கள் வந்து 1 kg ஏதோ ஒரு ஸ்வீட் குலோப் ஜாமுனோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பீஸ் ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம். ஆனால் கேக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் மனிதர்கள் எல்லோரும் சொல்கிறது எல்லோரும் வாங்க கேக் கட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அ சோஷியல் ஆக்டிவிட்டி. அப்போது 1 kg கேக் வந்து யூ கேன் ரீச் அட்லீஸ்ட் 20 people in an instant. ஸோ நல்லதும் 20 பேருக்கு உடனே போகும், அதில் உள்ள பிரச்சனைகளும் 20 பேருக்கு உடனே போகும். அதில் வந்து எங்களோட நம்பிக்கை என்னென்னா அ கேக் ரீச்சஸ் அ சைல்ட்ஸ் மவுத். இப்போ கல்யாணத்துக்கு வந்து அவங்க குழந்தையே வரலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குன்னா ஒரு அம்மா வந்து கொண்டு வருவாங்க, இந்த கேக் நல்லா இருந்தது குட்டி நீ சாப்பிடு அப்படின்னு. இது நடக்குது. ஸோ டெக்னிக்கலாக அதனால் தவறுகள் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணப்படுற ஒரு இடமா இருக்கணுங்கிறது எங்களோட நம்பிக்கை. நாங்கள் அதை நோக்கி தான் we are traveling.